செம்பருத்தி பூவை கொண்டு எத்தனை நோய்களை நம்மால் தீர்த்து கொள்ள முடியும் பார்க்கலாம் வாங்க. பல வகை பூக்கள் உலகெங்கிலும் இருக்கின்றன. இவற்றில் சில மிகுந்த அழகையும் வாசனை கொண்டதாகவும் இருக்கிறது. வேறு சில பூக்கள் மனிதர்களின் நோய்களை போக்கும் குணம் பெற்றதாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட பூ இனங்களில் ஒன்றுதான் செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூ அதிக மருத்துவ குணங்களை கொண்டது. இவற்றின் இலை, பூ, வேர் என அனைத்தும் மருத்துவத்தன்மை உள்ளது. செம்பருத்தி பூக்கள் மற்றும் இலைகள் தலைமுடி வளர்ச்சிக்கும் தலையில் பொடுகு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. தாங்கள் சாப்பிடும் உணவில் மிகவும் கவனமாக இருந்து ஆரோக்கிய உணவுகளை எடுத்துக்கொள்ள தொடங்கியுள்ளனர். இதில் டீக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. சில காலங்களுக்கு முன்பு வரை பால் கலந்த டீ மட்டுமே மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது பால் இல்லாத டீ, பிளாக் டீ மற்றும் கிரீன் டீ போன்றவை மக்களிடையே பிரபலமாகி வருகிறது. இவை உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும் வகையில் உள்ளதால் நல்ல வரவேற்பை பெற்று வருகின்றன. இதில் செம்பருத்தி டீ ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. குருதி நெல்லியின் சுவையை ஒத்து இருக்கும் இதன் சுவை. பொதுவாக இந்த செம்பருத்தி டீயில் தேன் கலந்து பருகலாம். ஆரோக்கியமான உடலுக்கு ஏற்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் இந்த டீயில் உள்ளது. இதன் மருத்துவ குணங்களை இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். இரத்த அழுத்தம். மன அழுத்தம் மற்றும் வேலை பளு அதிகமாக இருக்கும் இந்த நாட்களில் இரத்த அழுத்தத்தில் மாறுபாடு தோன்றுகிறது. இதனால் உடலின் உள்ளுறுப்புகள் பாதிப்படைகிறது. செம்பருத்தி டீ இதயம் சுருங்கி விரிவதற்கு போதிய வலிமையை தருகிறது. இதனால் இரத்த அழுத்தம் கட்டுப்படுகிறது. மேலும் உயர் இரத்த அழுத்தத்தையும் மிதமான அளவிற்கு குறைக்க உதவுகிறது. சூடான செம்பருத்தி டீ ஒரு கப் காலை உணவு உண்பதற்கு முன் வெறும் வயிற்றில் குடிப்பதால் நல்ல பலனை காணலாம். அணுக்களை சீராக்குகின்றன. உடலின் பல அணுக்கள் அழிவதும் பின்பு உற்பத்தியாவதும் இயற்கையான செயலாகும். இதனால் சில அணுக்கள் சரியான முறையில் சுத்தம் செய்யப்படாமல் உடலுக்கு பல்வேறு சேதங்களை உண்டாக்குகின்றன. சில அணுக்களில் உள்ள அழுக்கால் உங்கள் முகம் கருமையாக மாறலாம். இவற்றை போக்க செம்பருத்தி டீயை கொண்டு முகத்திற்கு ஸ்க்ரப் செய்வதால் அல்லது இதனை உட்கொள்வதால் உடலில் உள்ள அணுக்கள் விரைந்து தூய்மைப்படுத்தப்படுகின்றன. பெண்கள் மாதம் சந்திக்கும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வலி போன்றவற்றை போக்க செம்பருத்தி டீயை பருகலாம். கர்ப்ப காலங்களில் செம்பருத்தி டீ பருகுவதால் ஹார்மோன்கள் சமச்சீராக இருக்க உதவுகின்றன. இதனால் கர்ப்ப காலத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடிகிறது. இப்போது மக்கள் அதிகமாக சந்தித்து வரும் பிரச்சனை கொலஸ்ட்ரால். உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொலஸ்ட்ரால் தேவைப்படுகிறது. ஆனால் அது நல்ல கொலஸ்ட்ராலாக இருக்க வேண்டும். உடல் பருமனாக இருக்கும்போது நிச்சயமாக உடலின் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. உடலில் கெட்ட கொலஸ்ட்ராலால் படிவத்திற்கு முக்கிய காரணம் சத்தற்ற உணவுகள் சரியான முறையில் செரிமானம் ஆகாமல் இவை கொலஸ்ட்ராலாக இரத்த குழாய்களில் படிந்து உடலுக்கு சேதம் அளிக்கிறது. செம்பருத்தி டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அளவை கெட்ட கொலஸ்ட்ரால் படிவதற்கு முக்கிய காரணம். ஒழுங்கற்ற உணவு பழக்கம் மற்றும் சத்தற்ற உணவுகளை எடுத்துக்கொள்வது போன்றவை. சரியான முறையில் செரிமானம் ஆகாமல் இவை கெட்ட கொலஸ்ட்ராலாக இரத்த குழாயில் படிந்து உடலுக்கு சேதமளிக்கிறது. செம்பருத்தி டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அளவை குறைக்க உதவுகிறது. ஆரோக்கியமான உடலுக்கு தினமும் செம்பருத்தி டீ பருகுவது நல்லது. காய்ச்சல் என்பது அனைவருக்கும் பொதுவாக ஏற்படும் உடல் உபாதையாகும். இந்த கிருமி எளிதில் உடலை தாக்கி உடலை வலுவிழக்கச் செய்யும். இந்த கிருமிகள் உடலை விட்டு அகலுவது அவ்வளவு எளிய காரியம் இல்லை. இவை சளி போன்ற தொல்லைகளை உண்டாக்கி இன்னும் பல அபாயமான தொந்தரவுகளை உடலுக்கு ஏற்படுத்துகிறது. இந்த காய்ச்சல் எளிதில் பரவுவதற்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதே முக்கிய காரணம். செம்பருத்தி பூவில் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அற்புத தன்மை உள்ளது. காய்ச்சலால் அவதிப்பட்டு அதிக சளி உள்ளவர்கள் ஒரு நாளில் 2 அல்லது 3 முறை செம்பருத்தி டீயை பருகுவதால் காய்ச்சலால் அதிகரிக்கும் கிருமிகள் அழிக்கப்படுகின்றன. நீர் சுருக்கை போக்கி
சிறுநீரை பெருக்கி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு செம்பருத்தி பூவின் கசாயம் மருந்தாகிறது. தங்க சக்தி இப்பூவில் இருப்பதால் தாது விந்துக்கள் மிகவும் சிறந்தவையாகும். தினமும் 10 பூவினை மென்று தின்று பால் அருந்தினால் 40 நாளில் தாது விருத்தி ஏற்படும். இப்பூவை காய வைத்து பொடி செய்து காபி, டீ போல காலை மாலை அருந்தி வந்தால் இரத்தம் தூய்மையடையும், உடல் சோர்வு நீங்கும், மூளைக்கு தேவையான பலத்தை கொடுக்க கூடியது. செம்பருத்தி பூ நன்கு அரைத்து அதனுடைய சாற்றை எடுத்து அதனுடன் சம அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நன்கு காய்த்து வடித்து ஒரு பாட்டில் ஊற்றி வைத்துக்கொண்டு இந்த எண்ணெயை தினமும் காலையில் தலைக்கு தேய்த்து வந்தால் முடி நன்றாக மற்றும் கருமையாக வளரும். சிலருக்கு சிறுநீர் கழிக்கும்போது அதிக அளவு எரிச்சல் உண்டாகும். இதற்கு 4 செம்பருத்தி இலைகளை 2 டம்ளர் நீர் விட்டு காய்த்து அதனை வடிகட்டி இனிப்பிற்காக கற்கண்டு கலந்து குடித்தால் குணமாகும். செம்பருத்தி பூவை நன்கு காய வைத்து பொடியாக்கி அதனை பாலில் கலந்து காலை மாலை 2 நேரங்களில் குடித்து வந்தால் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். செம்பருத்தி பூ கண்ணுக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும். மகத்துவம் வாய்ந்த செம்பருத்தி டீ எப்படி செய்வது என்று பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் எடுத்து அதில் செம்பருத்தி பூவின் இதழ்களை போட்டு நன்றாக கொதிக்க விட்டு பின் வடிகட்டி கொள்வோம். இவ்வளவுதாங்க நம்ம செம்பருத்தி டீ ரெடி. இதில் தேன் சேர்த்து குடிக்கலாம் அல்லது கற்கண்டு சேர்த்து தினமும் காலை மாலை குடித்து வர மேற்கண்ட மருத்துவ பலன்களை நாம் பெறுவோம். ஊட்டச்சத்து மிக்க உணவை உண்டு நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவோம். நன்றி, வணக்கம்.